இப்போ பார்த்தீங்கன்னா, பால் சீலிங் வந்து நம்ம ரூப் கான்கிரீட் போட்டதுக்கப்புறம், ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் கீழ வந்து பால் சீலிங் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் வராது. இதே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க கான்கிரீட்லேயே பால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு நான் போடுற வீடியோ வந்து கான்கிரீட்டோட சென்ட்ரிங்லேயே அந்த டிசைனை நாங்க மேக் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு லைஃபும் வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் யாராவது பண்ணுற மாதிரி இருந்தீங்கனாலும், இல்லை ஹவுஸ் ஓனர்ஸ் யாராவது இருந்தீங்கனாலும், இந்த மாதிரி நீங்கள் பால் சீலிங் கான்கிரீட்லேயே டிசைன் பண்ணிக்கோங்க. எங்களுடைய பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் பண்ணுற எல்லா பில்டிங்க்கும் இதே மாதிரி பால் சீலிங் டிசைன் கொடுத்துருவோம். இன்கேஸ் பார்த்திங்கன்னா, இது லைஃபும் வரும், ரெண்டாவது ஸ்ட்ரென்த்தும் கூட. கான்கிரீட்டோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ் வந்துடும். அப்போது பார்க்கும்போது மேக் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும், டிசைன்ஸும் நம்ம நிறையா கொடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் இது வந்து ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா 2 டிசைன் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே இன்னும் கம்பி கட்டி அதுக்கு மேலே இன்னும் டிசைன் கொடுப்போம். அதே மாதிரி இங்கே பெட்ரூமு, இதுலேயும் டிசைன் கொடுப்போம். இது வந்து இப்படி நார்மலாக நம்ம அடிக்கும்போது ப்ளைனாக அடிச்சிருவோம். இதே டிசைன் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுப்போம். இப்போ சேம் அதே மாதிரி அங்கேயும் டிசைன் கொடுப்போம். இந்த மாதிரி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள்.